ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆல்ரெடி ஆப்ஷன்ஸோட பேசிக் பற்றி நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இன்னும் டெப்த்தாக வந்து ஆப்ஷன்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்னபடி என்ன சொல்கிறது, இப்போ வந்து வெங்காயம் விலையை எடுத்துக்கலாம். இப்போ 100 இருக்கு இல்லைங்களா? ஸோ 100 வந்து இன்றைக்கி ட்ரேடிங் ப்ரைஸ் இப்போ 99 98 97 96 பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து தான் வெங்காயம் ஏறி இந்த 100 வந்திருக்கு. சரிங்களா? இந்த 101 102 ஃப்யூச்சர் ப்ரைஸ், அது போகலாமல் இருக்கலாம். இன்றைக்கி இருக்க ப்ரைஸ் வந்து இந்த 100 ருபீஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஆப்ஷன்ஸில் 2 விதமாக சொல்லுவாங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் சொல்லுவாங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா அது அந்த அந்த வெங்காயத்தோட ஆக்சுவல் விலை அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். டைம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்யூச்சர் ப்ரைஸுக்கெல்லாம் டைம் வேல்யூன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 1000 நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி அந்த வீடியோவில். இந்த 1000 பெட்டு கட்டுறதுன்னு சொன்னோன்னா இதுக்கு வந்து இதோட டைம் வேல்யூ தான் இந்த 1000. ஸோ அந்த ஜனவரி 1 வந்து 100 இருக்குது அப்படின்னா ஜனவரி 30 வந்து 102 வரலன்னா இந்த டைம் வேல்யூ இந்த 1000 நம்ம டைமுக்காக நம்ம இது கட்டுற தொகை அதுக்குள்ளே இது வந்ததுன்னா நம்மளுக்கு லாபம் வரும்னு அந்த 30 நாளைக்கு நம்ம வந்து 1000 கட்டுறோம். அந்த 30 நாளைக்குள்ளே 102 வந்துடும். சப்போஸ் அந்த டைமுக்குள்ளே அந்த ப்ரைஸ் வரல அப்படின்னா இந்த 1000 நம்ம கட்டினது வந்து போயிடும். சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம லாட்ரிக்கு வந்து 10 ரூபா கொடுத்து லாட்ரி டிக்கெட் வாங்குகிறோம். லாட்ரி விடலைன்னா நம்மளுக்கு அந்த 10 ரூபா போயிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க ப்ரைஸ்லேருந்து அடுத்த ப்ரைஸ் வர வேறு. நம்ம இப்போ 100 இருக்கிறது நாளைக்கு 200 போயிடும் நம்ம பெட்டு கட்டணும்னா அது ரொம்ப பிளைண்டான பெட்டு. அதோட ப்ராபிலிட்டி கம்மி. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்க ப்ரைஸில் தான் கட்டணும். ரொம்ப தள்ளி கட்டணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த விலை ஏறக்கூடிய ப்ராபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து நிறைய சேஃப் சைடு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பாட்டில் கட்டுவாங்க. இல்லைனா இந்த மணினா ஆல்ரெடி அந்த ப்ரைஸ் வந்திருக்கும். இப்போ இன்றைக்கி 100 இருக்குன்னா 97 கட்டுவாங்க. சரிங்களா? 97 கட்டினாங்கன்னா இப்போ தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது நம்மளுக்கு பிக்சரில் வரும். இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னென்னா இப்போ 97 மைனஸ் இது 98. அதே மாதிரி இப்போ 99 போயிடுச்சுன்னா 99 மைனஸ் இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த ப்ரைஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஸ்பாட்டில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிஃப்ரென்ஸ் ஃபுல்லாக இருக்காது. அது கூட கொஞ்சம் டைம் வேல்யூ சேர்ந்துருக்கும். நீங்கள் ப்ரைஸ் உள்ளே போக இப்போ 80 பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூனா இந்த முழு வேல்யூவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்போ 90னா 90 மைனஸ் 80ன்னு போட்டால் 10 ரூபான்னா 10 ரூபா ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்பாட்டு கிட்ட வர என்ன பண்ணுன்னா இந்த 10 ரூபான்றது அப்படியே இருக்காது. அப்போ 8 + 2 வந்து டைம் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே ஸ்பாட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா சுத்தமாகவே இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்காது. வெறும் டைம் வேல்யூ தான். டைம் வேல்யூனா இந்த டைமுக்குள்ளே அது